ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபிளான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிரில் செய்யக்கூடிய, பச்சைப்பயிரை முளைக்கட்டி செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தால் மக்கானி. இந்த தால் மக்கானி நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான ஒரு ரெசிபி தான். இதை நம்ம வறுத்துட்டும் செய்யலாம். வறுத்துட்டு செஞ்சால் ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் இன்றைக்கி பச்சைப்பயிரை முதல் நாளே ஊற வச்சு முளைக்கட்ட வச்சுருக்கேன். இந்த பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பச்சைப்பயிரை நம்ம முளைக்கட்டி செய்யும்போது அதில் ஃபுல் ப்ரோட்டீன், நம்மளுக்கு தேவையான ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்குது. இதை நான் முதல்ல ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவு பயிரை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு முளைக்கட்ட வச்சேன். இப்போ நான் அதை முளைக்கட்டுனதை ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி, உப்பு, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 5-6 விசில் கொடுத்துட்றேன். 5-6 விசில் எதுக்குன்னா ரொம்ப நல்லா மசிஞ்சு இருந்தால் தான் இந்த தால் மக்கானி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த தால் மக்கானியை நம்ம சூட்டோடவே கரண்டிலையோ இல்லை மத்து வச்சோ நல்லா அழுத்தி கடைஞ்சி விடலாம். நம்ம மிக்சியிலலாம் போட்டு ஓட்ட வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். நான் இந்த பச்சைப்பயிறு நம்மளை தோல் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்குதுன்றது உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாங்க, இந்த பச்சைப்பயிறு தோல் புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுல முதல் இடம் பிடிக்குதுன்றத டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இதை தினமும் நம்மளுடைய உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உடற்பயிற்சி செய்கிறவங்களும் தினமும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பச்சைப்பயிரை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளை தோல் புற்றுநோயிலேருந்து பாதுகாத்துக்கலாம். இப்போ நான் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு மிளகா கிள்ளி போட்டும் தாளிச்சிக்கிட்டேன். அதில் நான் வெட்டி வச்சுருந்த 2 பல்லாரி வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணிட்டோன்றதுனால இதில் இப்போ நம்ம டைரெக்டாகவே மசாலாவை போட்டுக்கிறோம். 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் மசாலா தூளோடு விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே மேற்கொண்டு இருக்கிற பெனிஃபிட்டையும் பார்க்கலாம். இந்த பச்சைப்பயிரை நம்ம சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கப்படுது. இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சி இதில் இருக்கிற பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. பச்சைப்பயிரை எடுத்துக்கிறதுனால கொலஸ்ட்ரால் ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுல இந்த பச்சைப்பயிறு பெரும் பங்கு வகிக்கிறதுனே சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த பச்சைப்பயிரை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறதுனால வயிற்றில் இருக்க குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், நோய்கள் எதுவும் வராமல் ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மருத்துவர்கள். நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தியும் இந்த பச்சைப்பயிருக்கு இருக்குது. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பச்சைப்பயிரை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது. இதனால் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களை நம்ம வராமல் தவிர்க்கலாம். இப்போ இந்த கிரேவியில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சைப்பயிறு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக புளி தண்ணியோ இல்லைன்னா முந்திரியும் தேங்காயும் அரைச்சி கூட இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா ரெடி ஆகிடும். உடல் சூட்டை குறைக்கவும், வயிற்று கோளாறுகளை குணப்படுத்தவும், தோலை பளபளப்பாக்கிறதுக்கும் இந்த பச்சைப்பயிறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தால் மக்கானி மாதிரி செஞ்சு கூட நம்ம இதை சாப்பிட்லாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். உங்களுக்கு நெய்யோட வாசனையும் ஃப்ளேவரும் பிடிக்கும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு நெய் போட்டு
அதிலே கலக்கி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்படும், யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.